السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ, அதே போன்று நம்முடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ. நாம் கேட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்களை கூறியிருக்கிறார்கள். நாட்களிலே சிறந்த நாள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று முதல் மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாள் என்று ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அந்த நேரம் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கேட்டதை அல்லாஹ் மறுக்காமல் தரக்கூடிய ஒரு துஆ, வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆ, நாம் எதிர்பார்த்த விடயங்களில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த துஆ என்னவென்றால், ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம்.